வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆபரேஷன் சிந்தூர் வெறும் ட்ரெய்லர் தான். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. சின்ன சேலத்தில் எரிவாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தேனி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை உடனடியாக சரி செய்து நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். இலங்கை கடற்பரப்பில் தமிழ்நாடு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்து கடல் வளங்களை சுருட்டுகின்றனர். இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா குற்றச்சாட்டு. காலையில் தங்க விலை சவரனுக்கு ரூபாய் 2000 குறைந்தது. மாலையில் ஒரு சவரன் ரூபாய் 96,000 விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டாக்கா விமான நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் அனைத்து விமான சேவைகளும் ரத்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆபரேஷன் சிந்தூர் வெறும் ட்ரெய்லர் தான் என்று உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் ஆலையில் பிரமோஸ் ஏவுகணைகள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே ஆலையில் பிரமோஸ் ஏவுகணைகளின் முதல் தொகுப்பு வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்டது. இந்த ஏவுகணைகள் பாதுகாப்பு படையில் இணைக்கப்பட உள்ளன. இந்நிலையில் பிரமோஸ் ஏரோபேஸ் ஆலை பிரமோஸ் ஏவுகணைகளின் முதல் தொகுப்பு தயாரிக்கப்பட்டு பாதுகாப்பு படைக்கு கொடுக்கப்படும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும்போது, பாதுகாப்பு படையின் முக்கிய அங்கமாக பிரமோஸ் மாறிவிட்டது எனவும், நாட்டின் கனவுகளை நனவாக்கும் வலிமையை பிரமோஸ் ஏவுகணை கொண்டுள்ளது எனவும், பாகிஸ்தானின் அனைத்து பகுதிகளும் பிரமோஸ் ஏவுகணையின் தாக்குதல் வட்டத்திற்கு உள்ளேயே உள்ளன எனவும், ஆபரேஷன் சிந்தூரின் போது நடந்தது வெறும் ட்ரெய்லர் தான் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சின்ன சேலம் வட்டம் ஈரியூர் கிராமத்தில் எல்பிஜி சிலிண்டரில் ஏற்பட்ட எரிவாயு கசிவின் காரணமாக வீடு தீப்பிடித்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வட்டம் ஈரியூர் கிராமத்தில் வசிக்கும் பொன்னுசாமி, அவரது மனைவி ஆகிய இருவரும் கடந்த 13ஆம் தேதி இரவு 11 மணியளவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக எல்பிஜி சிலிண்டரில் ஏற்பட்ட எரிவாயு கசிவின் காரணமாக வீடு முழுவதும் எரிவாயு பரவியிருந்த நிலையில் லைட்டர் பற்ற வைத்த போது திடீரென தீப்பிடித்து வீடு முழுவதும் சேதமடைந்தது. தீப்பிடித்து எரிந்த விபத்தில் பொன்னுசாமி மற்றும் அவரது மனைவி அனுசியா ஆகிய இருவருக்கும் பயங்கர தீக்காயம் ஏற்பட்டு உடனடியாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் பொன்னுசாமி 16ஆம் தேதி இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் விபத்தில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனுசியா என்பவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளேன் என்றும், விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு, உயிரிழந்த பொன்னுசாமியின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 3 லட்சமும், பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு ரூபாய் 1 லட்சமும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை உடனடியாக சரி செய்து நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பருவமழை காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினால் மக்கள் பாதிப்பு அடையாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதும், எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்படுகின்றன என்பதை கண்காணித்து அதற்கு நிவாரணம் காண்பதும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதும் மாநில அரசின் தலையாய கடமையாகும் என்றும் தெரிவித்தார். மேலும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் அதிகம் பெய்யும் என்பது நன்கு தெரிந்திருந்தும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்காததன் காரணமாக நேற்று பெய்த அதிகனமழையில் தேனி மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
மேலும் 32 ஆண்டுகளுக்கு பிறகு இதுபோன்ற அதிக மழை தேனி மாவட்டத்தில் பெய்துள்ளது என்றும், கம்பம், கூடலூர், உத்தமபாளையம், சின்னமனூர், உப்புக்கோட்டை, குள்ளப்பகவுண்டன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும், கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் நெல் சாகுபடி முடிவடைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயல்கள் மழையால் சேதமடைந்துள்ளன. கம்பம் கருவிப்பட்டி சாலையில் முல்லை பெரியாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாலம் துண்டிக்கப்பட்டுள்ளது எனவும், கம்பம் மெட்டு காலனியில் உள்ள குடியிருப்புகள் மழைநீரால் சூழ்ந்துள்ளன எனவும், இதனால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தத்தளிக்கின்றனர் என்றும், கோம்பை, பண்ணைபுரம் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது என்றும் தெரிவித்த அவர், தேனி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை உடனடியாக சரி செய்து நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதாகவும், சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி கடலின் வளங்களை அளவிற்கு மீறி வாரி சுருட்டுவதாகவும் இலங்கை பிரதமர் ஹரினி அமரசூரியா குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை பிரதமர் ஹரினி அமரசூரியா இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெல்லியில் பேசிய போது, சவால்களின்றி உலகில் எந்த இருநாட்டு உறவுகளும் இருந்ததில்லை என்றும், அதற்கு இந்தியா இலங்கை நட்புறவும் விதிவிலக்கு இல்லை என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி சென்று இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதாகவும், கடலின் அடிப்பரப்பில் உள்ள வளங்களை வாரி சுருட்டும் வகையில் சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இலங்கையின் வடபகுதி மீனவர்கள் நெடுங்கால சிக்கலுக்கு பின்னர் இப்போதுதான் வாழ்வாதாரங்களை மீளப்பெற்று வரும் நிலையில், தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதால் அவர்களின் நலன் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் இரு நாட்டு மீனவர்களும் மனநிறைவை அடையும் வகையில் நியாயமான தீர்வை காண்பதற்காக தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஹரினி அமரசூரியா குறிப்பிட்டார். நட்புறவு மற்றும் ஒருவருக்கு ஒருவர் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் அனைத்து சிக்கல்களுக்கும் விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் இலங்கை பிரதமர் ஹரினி அமரசூரியா நம்பிக்கை தெரிவித்தார். காலையில் தங்கும் விலை சவரனுக்கு ரூபாய் 2000 குறைந்த நிலையில் மாலையில் அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் 96,000க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. தங்கம் விலை தொடர்ந்து எகிரி வருகின்றது. நாளுக்கு நாள் புதிய உச்சம் என்ற பாணியிலே தங்கம் விலை உள்ளது. ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு சவரன் ரூபாய் 60,000 என இருந்த தங்கத்தின் விலை தற்போது ரூபாய் 97,000 கடந்துள்ளது. அதிலும் இம்மாதத்தில் மட்டும் விலை கிடுகிடுவென உயர்ந்து விண்ணை முட்டும் அளவிற்கு தங்கம் சென்றிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் நேற்று தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது. கிராமிற்கு ரூபாய் 300, சவரனுக்கு ரூபாய் 2,400 அதிரடியாக ஒரே நாளில் உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 12,200க்கும், ஒரு சவரன் ரூபாய் 97,600க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலையில் தங்கம் விலை கிராமிற்கு ரூபாய் 250, சவரனுக்கு ரூபாய் 2,000 அதிரடியாக குறைந்தது. 1 கிராம் ரூபாய் 11,950க்கும், ஒரு சவரன் ரூபாய் 95,600க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காலையில் தங்கம் விலை குறைந்த நிலையில் தற்போது மாலையில் அதிகரித்து உள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று மாலையில் சவரனுக்கு ரூபாய் 400 அதிகரித்து ரூபாய் 96,000ற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 50 அதிகரித்து ரூபாய் 12,000ற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. கன்னியாகுமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகின்றது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள, கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாகவும், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 24ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும்
அதுவும் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டு உள்ளது. இதனிடையே இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டாக்கா விமான நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் சனிக்கிழமை பிற்பகல் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தை தொடர்ந்து நிகழ்விடத்துக்கு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் விரைந்தன. ராணுவம், விமானப்படை, கடற்படை மற்றும் எல்லை காவல்படை ஆகியவற்றின் பணியாளர்கள் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். மேலும் பாதுகாப்பு கருதி அனைத்து விமான சேவைகளும் உடனடியாக நிறுத்தப்பட்டன. அனைத்து விமானங்களும் தரையிறங்குவதும் புறப்படுவதும் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தீ விபத்து காரணமாக விமான நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அடர்ந்த புகை சூழ்ந்து காணப்பட்டது. 5 நாட்களுக்குள் வங்கதேசத்தில் ஏற்பட்ட 3வது பெரிய தீ விபத்து இது என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வீடுகள் தோறும் சென்று திமுகவில் அமைச்சராக செயல்பட்ட செந்தில் பாலாஜி தீபாவளி பரிசு கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தமிழக வரலாற்றில் இந்துக்களின் பண்டிகைகளுக்கு எப்போதும் திமுக தலைமை வாழ்த்து தெரிவிப்பதில்லை. அதே சமயம் திமுகவில் அமைச்சராக செயல்பட்ட செந்தில் பாலாஜி கரூரில் வருடந்தோறும் பொதுமக்களுக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். அதன்படி நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் 89,000 குடும்பங்களுக்கு சில்வர் பாத்திரம், ஸ்வீட், கார வகைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முன்னதாக திமுகவில் அமைச்சராக செயல்பட்ட செந்தில் பாலாஜி அவருக்கு ராசியான கோடங்கிப்பட்டி பகுதியில் உள்ள பட்டாளத்தம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு சில்வர் பாத்திரம் மற்றும் ஸ்வீட், கார வகைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கோடங்கிப்பட்டி பகுதிக்கு வந்த செந்தில் பாலாஜிக்கு கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாத காலமே உள்ள நிலையில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீடுகள் தோறும் சில்வர் பாத்திரம், ஸ்வீட், கார வகைகளை வழங்கி தனது தேர்தல் பணியை முடக்கிவிட்டுள்ளார். நிகழ்ச்சியில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். சென்னை மதுரவாயலில் உள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் 1000 பேருக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை மதுரவாயலில் செயல்படும் ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரியில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் MGR கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேந்தரும் புதிய நீதி கட்சியின் தலைவருமான AC சண்முகம் கலந்து கொண்டு 1000 பேருக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது அடையாளம்பட்டு கிராமத்தை தத்தெடுத்துள்ளதாகவும் தனது நிறுவனமும் தானும் எப்போதும் கிராம மக்களுடன் இணைந்திருப்போம் என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் டாக்டர் MGR கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ACS அருண்குமார், துணைவேந்தர் டாக்டர் கீதா லட்சுமி, முதல்வர் டாக்டர் பாலசுப்ரமணியன், துணை பதிவாளர் டாக்டர் மணிவண்ணன், மெடிக்கல் சூப்பரண்ட் டாக்டர் கிருஷ்ணமோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையிலிருந்து டெல்லி வழியாக பஹ்ரைன் செல்லும் டெக்பால் இந்திய அணியை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் பப்புவா நியூகினியா நாட்டின் இந்தியாவிற்கான வர்த்தக ஆணையர் விஷ்ணு பிரபு ஆகியோர் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். பஹ்ரைனில் அக்டோபர் 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 3வது ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்நிலையில் டெக்பால் விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணி பங்கேற்கிறது. இதில் தமிழகத்தை சேர்ந்த ரக்ஷனா, மகாவித்யா ஆகிய 2 மாணவிகள் இந்திய அணியில் பங்கேற்றுள்ள நிலையில் இந்திய அணி வீரர்களுக்கான பயிற்சி முகாம் தமிழக டெக்பால் சங்கத்தினர் சார்பில் கடந்த 15 நாட்களாக நாமக்கல் KSR கல்வி மைய வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் பயிற்சி முடித்த இந்திய அணியினர் பஹ்ரைன் நாட்டில் நடைபெறும் ஏசியன் யூத் கேம்ஸ் தொடரில் கலந்து கொள்வதற்காக கோவை விமான நிலையத்திற்கு வந்தனர். விமான நிலையத்தில் தமிழக வீராங்கனைகளான கடலூரை சேர்ந்த ரக்ஷனா மற்றும் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த மகாவித்யா உட்பட இந்திய அணி வீரர் வீராங்கனைகள்
தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் பப்புவா நியூகினியா நாட்டின் இந்தியாவிற்கான வர்த்தக ஆணையர் விஷ்ணு பிரபு ஆகியோர் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். வழியனுப்பும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு டெக்பால் தலைவர் மோதிலால் மற்றும் நிர்வாகிகள் சித்தேஸ்வரன், பரணிதரன், பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதற்கட்டமாக நொடிக்கு 1000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலும் கேரள மாநிலத்திலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்திலும் கேரளத்தின் இடுக்கி மாவட்டத்திலும் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் 155 அடி உயரம் உள்ள முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 137 அடியை எட்டியுள்ளது. இதையடுத்து அணையின் 4 மதகுகள் வழியாக நொடிக்கு 1000 கன அடி நீர் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரியாற்றின் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மழை தீவிரமடைந்தால் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவும் அதிகரிக்கப்படும் என்றும் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் மேல் சாந்தியாக திருச்சூர் மாவட்டம் சாலக்குடியை சேர்ந்த பிரசாத் நம்பூதிரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மேல் சாந்தி தேர்வு செய்யப்படுவது வழக்கம். இதற்காக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வாக குழு அமைக்கப்பட்டு பூசாரிகளின் பட்டியல் தயாரிக்கப்படுகின்றது. அவர்களின் பெயர்கள் எழுதிய சீட்டுகளிலிருந்து பந்தளம் அரசு குடும்பத்தை சேர்ந்த சிறார்கள் குலுக்கல் முறையில் சபரிமலை மற்றும் மாளிகைப்புறத்திற்கு மேல் சாந்திகளை தேர்வு செய்கின்றனர். இந்த ஆண்டுக்கான மேல் சாந்திகள் தேர்வு இன்று நடைபெற்றது. சபரிமலை மேல் சாந்தி பட்டியலில் 14 பேர் இடம்பெற்றிருந்த நிலையில் பந்தளம் அரண்மனையை சேர்ந்த காஷ்யப் வர்மா குலுக்கல் முறையில் திருச்சூர் மாவட்டம் சாலக்குடி மற்றத்தூர் குன்றை சேர்ந்த பிரசாத் நம்பூதிரியை சபரிமலை மேல் சாந்தியாக தேர்ந்தெடுத்தார். இதேபோன்று பந்தளம் அரண்மனையை சேர்ந்த சிறுமி மைதிலி வர்மா மாளிகைப்புறம் மேல் சாந்தியாக கொல்லம் மைய நாட்டை சேர்ந்த மனு நம்பூதிரியை தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பூதிரிகள் மண்டல மகர விளக்கு காலம் தொடங்கி அடுத்த ஓராண்டுக்கு மேல் சாந்தியாக பூசைகள் செய்ய உள்ளனர். மீதம் இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தில் மக்களுக்காக பணியாற்றுங்கள் என திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. குமார் அட்வைஸ் செய்துள்ளார். திருச்சி திருவெம்பூர் அருகே உள்ள காட்டூரில் அதிமுகவின் 54வது தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளருமான ப. குமார் தலைமை தாங்கினார். அதிமுக அமைப்பு செயலாளர் A.K. ஸ்ரீனிவாசன், கழக மகளிர் அணி துணை செயலாளர் அமுதா அருணாச்சலம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளருமான ப. குமார் உரையாற்றினார். அப்போது விடியா திமுக அரசு தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 10% வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாக மார்த்தட்டி வருகிறது எனவும், கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் கடன் சுமை அதிகமாக இருந்தது என்றும், அந்த கடனுக்கு திமுக அரசு வட்டி கட்டி வருகிறது என்றும் திமுக அமைச்சர் கூறி வருகிறார். ஆனால் அது உண்மை இல்லை என்றும், அதிமுக ஆட்சி காலத்தில் சிறப்பான நல்ல திட்டங்களை தமிழக மக்களுக்காக கொண்டு வந்த போதும் ரூபாய் 4 லட்சம் கோடிதான் கடன் இருந்தது. தற்போது 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ரூபாய் 9 லட்சம் கோடியாக கடன் உள்ளது என்றும் அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. குமார் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் S.S. ராவணன், திருவெரும்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் S.K.T. கார்த்திக், அரியமங்கலம் பகுதி செயலாளர் தண்டபாண்டி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற கிராம நிர்வாக அலுவலர் ஊழியர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் பழைய பென்ஷன் திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கிராம நிர்வாக அலுவலர் ஊழியர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் தாலுகா அலுவலகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஆதிகேசவன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் துரைராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து 10 ஆண்டுகள் பணியாற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும், கிராம உதவியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து குடியாத்தம் வட்ட கிளை புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் வட்ட தலைவராக கோகுல், செயலாளராக ராஜ்குமார், பொருளாளராக சரத்குமார் ஆகியோர் தேர்வு செய்தனர். அதன் பின்னர் புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் வீரமணி, மாநில செயற்குழு உறுப்பினர் வினோத்குமார், வட்ட துணைத் தலைவர் மணிவண்ணன், செயற்குழு உறுப்பினர் உமாமதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் குடியிருப்பு வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீடுகளில் உள்ளவர்களை அப்பகுதியினர் கயிறுகளை கட்டி பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் சூழலில் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளான முல்லை பெரியார், கல்லார் அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் வண்டி பெரியார், கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் முந்தியேறும் மாயில் பகுதியில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் குடியிருப்புகளில் சிக்கியுள்ள பெண்கள், முதியவர்கள், குழந்தைகளை அப்பகுதியினர் கயிறுகளை கட்டியும் ஆஸ்பெட்டாஸ் ஷீட்களை பயன்படுத்தியும் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் கனமழை நீடித்து வருவதால் இடுக்கி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக ராணிப்பேட்டை, சென்னை மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாக துணை கமாண்டன்ட் பிரவீன் பிரசாத் தகவல் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பணிகளின் படை வீரர்கள் 30 பேர் கொண்ட 5 குழுவினர், அரக்கோணத்திலும் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு குழுவினரும், திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரத்திற்கு ஒரு குழுவினரும் மீட்பு உபகரணங்கள், ரப்பர் படகுகள், கயிறு, உயிர்காக்கும் கருவிகள் மற்றும் ஆழ்நிலை நீர்மூழ்கி வீரர்கள், மோப்ப நாய்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் 24 மணி நேரமும் அவசர கட்டுப்பாட்டு மையம் செயல்படுகின்றது. இதேபோன்று மாநிலம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் அவசர கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைந்து அரக்கோணம் மீட்பு படையினர் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் மழை வெள்ள பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் விரைந்து செல்ல மீட்பு வாகனங்களுடன் வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் என்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் 4ஆம் படை பிரிவின் துணை கமாண்டன்ட் பிரவீன் பிரசாத் தகவல் வெளியிட்டுள்ளார். வந்தவாசி அடுத்த நாவல்பாக்கம் கிராமத்தில் குரு பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன், அனுராதா, வாசுதேவன் ஆகியோர் சென்ற கார் விபத்துக்கு உள்ளானதில் காயமடைந்த 3 பேரும் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன், அவரது மனைவி அனுராதா, உதவியாளர் நங்கநல்லூர் வாசுதேவன் ஆகியோர் வந்தவாசி அடுத்த நாவல்பாக்கம் கிராமத்தில் குரு பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காரில் சென்றனர். வந்தவாசி பிருதூர் புறவழிச்சாலையில் சென்றபோது கீழ்வில்லிவளம் மதுரா துணையம்பட்டு கிராமத்தை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் குறுக்கிட்டு உள்ளார். இதனால் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. விபத்தில் காரில் பயணித்த 3 பேரும் காயமடைந்தனர். இதுகுறித்து வந்தவாசி காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வந்தவாசி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதன் பின்னர் தீயணைப்பு நிலைய அலுவலர் பிரபாகரன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் சேதமடைந்த காரை மீட்டு பணியில் ஈடுபட்டனர். பலத்த காயமடைந்த ஸ்ரீனிவாசன், வாசுதேவன் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாலை நேரத்தில் மழை பெய்யும் என்பதால் காலை முதலே தஞ்சையில் தீபாவளி விற்பனை களை கட்டியது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் தஞ்சாவூரில் தீபாவளி விற்பனை களை கட்டி உள்ளது. கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்ததால் தீபாவளி விற்பனை கடுமையாக பாதித்தது. இந்நிலையில் இன்று காலை முதல் மாவட்டத்தில் மழை விட்டு வெயிலடிக்க தொடங்கியது. இதனால் மாலை நேரத்தில் மழை வரும் என்பதால் காலை முதலே சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தஞ்சாவூர் நகர பகுதிகளில் குவிந்து தங்களுக்கு தேவையான புத்தாடைகள், இனிப்புகள், பட்டாசு வகைகளையும் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி வருகின்றனர். இதனால் தஞ்சாவூர் பிரதான சாலைகளான அண்ணா சாலை, காந்திஜி சாலை முழுவதும் மக்கள் கூட்டமாகவே காணப்படுகின்றது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டு மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. மேலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்ததால் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர்.
தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் செந்நிறத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. இதனால் குற்றாலத்தில் உள்ள குற்றால அனைத்து அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. பல மாதங்களுக்கு பின்னர் கனமழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் செந்நிறமாக புது வெள்ளம் பாய்கிறது. பேரருவியில் பாதுகாப்பு வளைவை தாண்டி ஆர்ப்பரிப்புடன் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. மலைப்பகுதிகளிலிருந்து மண், கற்கள், மரத்துண்டுகள் வெள்ளத்தில் அடித்து வரப்படும் என்பதால் அருவி பகுதிக்கு ஆட்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு பெய்யாத நிலையில் வடகிழக்கு பருவமழை காலத்தின் தொடக்கத்திலேயே குற்றால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை சூளைமேட்டில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக தாய்க்கரங்கள் அறக்கட்டளையின் சார்பில் தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. சென்னை சூளைமேட்டில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்காக செயல்பட்டு வரும் தாய்க்கரங்கள் அறக்கட்டளையின் சார்பில் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. மகிழா காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சூளைமேடு காவல் ஆய்வாளர் சக்தி வேலாயுதம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அனைவரும் மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் சுகன்யா செல்வம், AM கணேஷ், கராத்தே செல்வம் ஆகியோர் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் தாய்க்கரங்கள் அறக்கட்டளையின் மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விழாவில் சிவராஜசேகரன், அருள் பெத்தையா, தாய்க்கரங்கள் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அரங்கராஜா, நந்தகோபால், வெங்கடேசன் மற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறன் மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவும் பட்டாசுகளும் வழங்கப்பட்டன. அரக்கோணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சச்சிதானந்த சாய்பாபா ஆலயத்தில் 2026 ஆண்டிற்கான காலண்டர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள ஸ்ரீ சச்சிதானந்த சாய்பாபா ஆலயத்தில் 2026 ஆண்டு காலண்டர் வெளியீட்டு விழா மற்றும் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழா ஆலய தலைமை நிர்வாகி சாய் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் KV ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு 2026 ஆண்டிற்கான காலண்டர் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து 500 பேருக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். இதில் முக்கிய பிரமுகர்கள் டெல்லி ஆறுமுகம், லயன்ஸ் நரசிம்மன், தரணி, பாலகிருஷ்ணன், சித்ரா, தணிகைமணி, ஹரிஷ்குமார், ஜெயஸ்ரீ, சித்தி கிச்சாய், குமுதவள்ளி, வரலட்சுமி, யமுனா, கிருஷ்ணமூர்த்தி, ராஜலட்சுமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்க அதிமுகவால் மட்டும்தான் முடியும் என்றும் அதற்கு நல்ல தலைமை அமைய வேண்டும் என்றும் வானக்கண் காட்டில் சசிகலா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியை அடுத்த வானக்கண்காடு கிராமத்தில் நடைபெற்ற அதிமுகவின் 54வது தொடக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சசிகலா பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் உரையாற்றினார். அப்போது மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்க அதிமுகவால் மட்டும்தான் முடியும் எனவும் அதற்கு நல்ல தலைமை அமைய வேண்டும் எனவும் MGR திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அதிமுகவை தொடங்கி மக்களுக்காக மட்டுமே ஆட்சி நடத்தினார் எனவும் திமுகவிலிருந்து MGR வெளியேற்றப்பட்ட நிகழ்வுகளைப் போல தற்போது அதிமுகவில் நடைபெற்று வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் பொறியியல் படித்த மாணவர்கள் தமிழகத்தில்தான் அதிகமாக உள்ளனர், இதற்கு MGR தான் காரணம் என்றும் மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்க அதிமுகவால் மட்டும்தான் முடியும் என்றும் சசிகலா தெரிவித்தார். துபாய் தொழிலதிபர் கண்ணன் ரவி பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழழகன் அன்னதானம் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் துபாய் தொழிலதிபரும் திரைப்பட தயாரிப்பாளருமான துபாய் கண்ணன் ரவி பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழழகன் தலைமையில் VM முருகன் ஏற்பாட்டில் 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி துபாய் கண்ணன் ரவி பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை குறிவைக்கும் சாதி மதவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மீது தொடர்ந்து ஜாதி மத வன்முறைகள் நிகழ்த்தப்படுவதாக கூறி வடசென்னை கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மே 17 இயக்கம் உள்ளிட்ட பல சமூக இயக்கங்கள் ஆதரவாக பங்கேற்றன. ஆர்ப்பாட்டத்தில் தொல் திருமாவளவனுக்கு எதிராக சமூக பதட்டம் ஏற்படுத்துவோர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்திய தலைமை நீதியரசர் PR கவாய் மீது செருப்பை வீசிய RSSன் ராகேஷ் கிஷோரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும், மக்களை சமூக ரீதியாக பிளக்கும் RSS இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி செய்தியாளர்களிடம் பேசினார். வாணியம்பாடி அடுத்த மரப்பட்டு பகுதியில் உள்ள விவேகா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மரப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள விவேகா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் தீபாவளி கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வளையாம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பதி கவுண்டர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி உரையாற்றினார். அப்போது தீபாவளி பண்டிகை என்பது மகிழ்ச்சியின் ஒற்றுமை திருநாள் என்றும் குழந்தைகள் பட்டாசு வெடிக்கும் சூழல் உள்ள நிலையில் பாதுகாப்புடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றும் ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பதி கவுண்டர் தெரிவித்தார். இவரையடுத்து பள்ளியின் தலைவர் சங்கர் பேசும்போது தீபாவளி என்பது வெளிச்சத்தின் வெற்றி திருநாள் எனவும் இருளின் தோல்வி எனும் நல்லிணக்கத்தின் திருநாள் எனவும் மாணவர்கள் பாதுகாப்பாக மகிழ்ச்சியுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பள்ளியின் தலைவர் சங்கர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் பாடல்கள், நடனங்கள், குறும்படங்கள் மற்றும் விழிப்புணர்வு நாடகங்கள் மூலம் தீபாவளியின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினர். இதில் பள்ளியின் முதல்வர், ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் வெறும் ட்ரெய்லர் தான். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. சின்ன சேலத்தில் எரிவாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தேனி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை உடனடியாக சரி செய்து நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். இலங்கை கடற்பரப்பில் தமிழ்நாடு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்து கடல் வளங்களை சுருட்டுகின்றனர். இலங்கை பிரதமர் ஹரினி அமரசூரியா குற்றச்சாட்டு. காலையில் தங்க விலை சவரனுக்கு ரூபாய் 2000 குறைந்தது. மாலையில் ஒரு சவரன் ரூபாய் 96,000ற்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டாக்கா விமான நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் அனைத்து விமான சேவைகளும் ரத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.